புதுச்சேரியிலே மேல் உழந்தைக்கரபாளையம் என்ற இடத்திலே ஒரு சிவன் ஆலயம் இருக்கிறது. ஐனாரப்பன் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தை உண்மையிலே பார்த்து வியந்து போனேன். திடீரென்று நண்பர் அழைத்துச் சென்றார். இது லிங்க வடிவமான கோபுரத்துக்குள்ளே சிவபெருமான் விட்டிருக்கிறார். லிங்கமே கோபுரம். அதில் பாம்பு மேலே இருக்குது பாருங்க. சிவலிங்கம் போல ஒரு கோபுரத்தை விமானத்தை அமைத்து அதுக்குள்ளே இருக்கிறார். அதை பார்ப்பதற்காக அருள்மிகு ஸ்ரீ ஐனார் ஆலயம். இது 400 ஆண்டுகள் பழமையான ஐனார் ஆலயம். இது மேல் உழந்தைக்கரபாளையம், புதுச்சேரி. இது 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐனாரப்பன் ஆலயம் மட்டும் இருந்திருக்கிறது. அதன் பிறகு பெருமாள் ஆலயம், சிவன் ஆலயம், இன்னும் ஏராளமான தெய்வங்கள், நவகிரகங்களை அமைச்சிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் ஒன்றா காட்டுறேன். இதுதான் நந்தி பகவான். நந்தி பகவானை தரிசனம் செய்துவிட்டு அங்கே அந்த சாமியை பார்க்கிறோம். இந்த லிங்க வடிவமான அந்த கோயில் உள்ளே ஒரு நம்முடைய சிவபெருமான் இருக்கிறார். அந்த சிவபெருமானுக்கு பேரே விசித்திரமாக இருக்கிறது. சித்தர் பூமியில். இந்த சித்தர் பூமியில் இருக்கிற அந்த எம்பெருமானுடைய பெயர் என்னவென்றால் சித்தலிங்கம், சித்தலிங்கேஸ்வரர். அவர் தான் நம்முடைய புதுச்சேரி மேல் உழந்தைக்கரபாளையத்தில் இருக்கிற அந்த சிவபெருமானை வணங்குகிறோம். ஏன் இந்த சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்றேன் என்றால், தமிழ் அங்கு அருமையாக சின்னவர்கள் பெரியவர் முதல் பாடிக்கொண்டே இருந்தார்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் உனக்கு நான் கலந்து தருவேன், கோலம் செய் துன்பக் கரிமுகத்து தூமணி எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா என்று விநாயகரை வணங்கிவிட்டு அப்புறம் அந்த இதாங்க விமானம். கோயிலே லிங்கம். அந்த லிங்கத்துக்குள்ளே நம்முடைய சித்தலிங்கேஸ்வரர் அமர்ந்திருக்கிறார். அதை பார்ப்பதற்கு மிக கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதே போல் இது ஐனார் ஆலயம் என்பதால் யானை இருந்தது. யானைக்கு பக்கத்திலே தான் அந்த கோயில் இருக்கிறது. பாருங்கள், பாம்பு படம் எடுத்து அந்த சித்தலிங்கேஸ்வரர் ஆலயத்தை இப்போது இருக்கிறோம். அதே போல் தசாவதாரம், பெருமாள் தசாவதாரம் ஒரே சிலையில். நான் மீண்டும் ஒரு வீடியோ நல்லபடியாக காட்டுறேன். அதே போல் இந்த ஐனாரப்பன் ஆலயம் மிகவும் பழமையான, ஒரு 400-500 ஆண்டுகள் பழமையானது என்று சொல்கிறார்கள். மிக அற்புதமாக இருக்கிறது. பூரணி பொற்கலையுடன் அந்த ஐனார் உள்ளே தாங்க மூலவர். பூரணி பொற்கலை ஐனாருடன் கீழே ஒரு இருக்குது பாருங்கள், அதான் சுயம்பு. அதே போல் ஐயப்பன் வரலாறு, எங்கே பிறந்தார், அவர் எப்படி அருள் பெற்றார், அதன் பிறகு ஐயப்பன் அந்த உருவத்தை எல்லாம், அந்த வரலாறு எல்லாம் சிற்பமாக செதுக்கியிருக்கிறார்கள் தர்மசாஸ்தா. இந்த ஓவியங்கள், வண்ண ஓவியங்களை அமைத்து சிலையை அமைத்து மிக சிறப்பாக இருக்கிறது ஒரு சிறிய ஆலயத்திலே. இந்த மணிகண்டன் எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்தார், அவர் எப்படி, அவருடைய வரலாறு என்னென்ன வரலாறு இருக்கிறது என்று மிக அற்புதமாக சிலையாக ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த தாய்க்கு புலிப்பால் வேண்டும் சொல்லவுடன் புலி மேல் அமர்ந்து கொண்டு புலிப்பால் வருவது, இதாங்க இந்த ஐனாரப்பனுடைய பழைய தோற்றம். அது 93க்கு முன்னாடி தோற்றம். இது மிக அற்புதமாக எல்லா விதமான நடராஜருடைய சிலை மிக அருமையாக இருந்தது. பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. புதுச்சேரியில் சிறப்பானது இங்கே ஒரு ஆலயத்தை பார்க்கிறோம். வண்ண ஓவியங்களால் வரையப்பட்டிருக்கிற சிறப்பானது ஒரு ஆலயம். இந்த பிரதோஷம் டைம் இல்லாத ஃபுல்லாக இருக்க முடியல. ஒரு ஆரம்பி காலத்தில் இருந்தே பெண்கள் ஒரு 5-6 பேர் தான் இருந்தாலும் மிகவும் அருமையாக பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். 4 பெருமக்களுக்கு மிக அற்புதமான திருஞான சம்பந்தர், திருநாகரர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இது நவகிரக ஆலயங்க. ஒவ்வொரு அந்த பூமி கோள் மாதிரி ஒவ்வொரு கோளை அமைத்து அதில் 9 நவகிரகங்களை சிலையை பெருசாக ஒரு 3 அடி 4 அடி உயரத்தில் சிலை வச்சிருக்காங்க. பார்ப்பதற்கு மிக அற்புதமாக இருந்தது. இந்த கோள் பூமி உருண்ட மாதிரி ஒரு கோளை வைத்து மிக அற்புதமாக இருந்தது அந்த காட்சியை பார்ப்பதற்கு. இதெல்லாம் அந்த கோயில் உள்ள வளாகத்தில் வேணும். இப்போ பாருங்க, எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும்
சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரில் அம்மானை காலே மண்ணேசி மறைநாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார் கடியேன் திருநீல கண்டத்து பாணனார் கடியேன் என்னவனாம் அரணடியே அணிந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே. மெய்யன்பர்களே, இந்த தமிழ் தான் சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே இந்த தமிழை மிக அருமையாக பாடினார்கள். பூழியர்கோன் வெப்பொழித்த பூழியர்கோன் கடல் போட்டி, ஆழிமிசை கல்மிதைப்பில் அனந்தபிரான் அடி போட்டி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போட்டி, ஊழிமலி திருவாதபுரா திருத்தால் போட்டி என்று நால்வர் பெருமக்கள் எப்படி தமிழை வளர்த்தார்களோ அதேபோல இந்த சிற்றூர்களிலும் சின்ன சின்ன ஆலயங்களிலும் தமிழ் வளர்கிறது. ஆகவே மெய்யன்பர்களே, நம்முடைய சுந்தரர் பாடிய அருமையான அந்த பதிகத்தை பாடினார்கள். இப்பேற்பட்ட தமிழ்தான் சிவனுக்கு மிகவும் பிடிக்கும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, போகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று மாணிக்க வாசகர் ஆட்கொண்ட எம்பெருமான் இங்கே இருக்கிறார். தோளுடைய செவியன் விடை ஏறி தூவின் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் என்று பாடிய திருஞான சம்பந்தனை ஆட்கொண்ட எம்பெருமான் இங்கே வீட்டிருக்கிறார். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாமல் நினைக்கின்றேன் மனத்துண்ணை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அத்தா உனக்கு ஆளாவது எப்படியே என்று சொன்ன சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கு இருக்கிறார். கூட்டாகினவாறு விளக்கலியர் கொடுமைகள் பல செய்து நானறியேன் என்று சொன்ன நம்முடைய திருநாகர சுவாமிகள் மாசியல் வேணையும் மாலை மதியமும் வீசுதெண்டலும் வீங்கலவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையிலே என்று நம்முடைய திருநாகரசாமி பாடினாரே அந்த எம்பெருமான் இங்கே விட்டிருக்கிறார். மிக அற்புதமாக இந்த பிரதோஷ நன்னாளில் இப்படிதான் தமிழ் ஒவ்வொரு பகுதியிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருவாசகமும் தேவாரமும் ஒலிக்காத ஊர் இல்லை. அப்பேற்பட்ட இடத்தில் இருக்கிறோம். இது உழந்தைக்கரப்பாளையம் புதுச்சேரி ஐநாரப்பன் ஆலயத்திலே மிக சிறப்பான லிங்க வடிவிலே அந்த கோபுரம் இருக்கிறது. அதேபோல் இங்கு பெருமாள் ஆலயம் அமைத்திருக்கிறார்கள். அந்த பெருமாள் ஆலயத்துக்கு மேலே தசாவதாருடைய காட்சிகள் சரியாக இருக்கிறது. இந்த தமிழ் தான் என்னை சிவன் மேல் எடுத்து சென்றது. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன்